இந்த வீடியோ யார் மனதையும் புட்படுத்தும் நோக்குடன் எடுக்கவில்லை, முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு மட்டுமே. ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் ரூஃப் என்டர்டெயின்மெண்ட். வேடந்தங்களுக்கு பரவ வர மாதிரி சீசனுக்கு சீசன் வீடியோ போடுற மாதிரி இருக்குது. எத்தனை நாள், கிட்டத்தட்ட 250 டேஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியாக வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் சில பல சுச்சுவேஷன்ஸ் அது இதுன்னு ஸோ வீடியோ கண்டினியூஷன் பண்ண முடியல. வீடியோ வேறு இதை தான் சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா இந்தியன் 2. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Indian 2 is a sequel of Indian 1 which released in 1996 and it was directed by Mr. Shankar. அப்போ வந்து பீக்கில் இருந்த டைரக்டர் வரைக்கும் பீக்கில் தான் இருக்கார். ஆனால் என்ன கொஞ்சம் ஆடி வாங்கி அப்புறம் வந்து ஆண்டவர் தான் அதுலேயும் ஹீரோ இதுலேயும் ஹீரோ. மியூசிக் வந்து இந்தியன் 1க்கு வந்து ARR போட்டிருந்தார், இந்த வாட்டி அணி போட்டிருக்காரு. மியூசிக்லேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. தென் ஃபஸ்ட்டு படம் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர் படம், நேச்சுரலாக கொண்டு போயிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அன்யூஷுவலாக, ரொம்ப ஃபேண்டஸியாக இல்லாமல் நேச்சுரலாக எவ்வளோ கரெக்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்தியன் 1. இந்தியன் 2 என்னன்னு பார்த்தோம்னா, பெர்சி ஜாக்சன் அப்புறம் வந்து ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேண்டஸியான படமாக கொடுத்துருக்காங்க. நம்பவே முடியாத அளவுக்கு ஃபேண்டசி கிராஃபிக்ஸ் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. கிராஃபிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கான கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே தான் இருந்தாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரியலாகவே அவங்களே தான் இருந்து நடித்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அவங்கள கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது எல்லாமே. இந்தியன் 2 வந்து டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா பெரிய சக்ஸஸ். ஏன்னா வந்து டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆர்ட் ஒர்க், ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே வராது, சரி, இது எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் வந்து டெக்னிக்கலாக மட்டும்தான் படம் சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வைஸ், கண்டென்ட் வைஸ் அந்த இந்தியன் 1 அளவுக்கு அது இந்தியன் 1 இந்த ஸ்டாண்டர்ட்னால் இந்தியன் 2 இங்கே தான் இருக்குது. இன்னும் கீழே, இதுக்கு மேலே கீழே காமிச்ச கேமராவில் தெரியாது, நான் இங்கே காமிக்கிறேன். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஸ்டோரி கண்டென்ட் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை பெருசாக. ஒன்றும் நமக்குமே ஸ்க்ரீனுக்குமே பெருசாக கனெக்ட் ஆகலை. அதில் சின்ன டைலாகாக இருந்தாலும் எமோஷன் சூப்பராக இருக்கும் அந்த சின்ன டைலாக்குமே. ஆனால் அதில் பக்கமாக வாரசனம் இருக்குது, ஆனால் எமோஷன்ஸ் 0. நம்ம போன படத்தை செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு பார்த்துருப்போம். ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருந்திருக்கும், நிறையா நமக்கும் கனெக்ட் ஆகிற சீன்ஸ் இருந்திருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சில இடத்துல நமக்கே வந்து ஒரு கோவம் வர மாதிரி இருந்திருக்கும். ஐ மீன் அந்த தப்பு பண்ணுறவங்க மேலே. ஆனால் இந்த படத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து தாத்தா மேலே தான் கோவம் வருது, அந்தளவுக்கு இருந்தது. அவங்க கொடுத்த ஸ்டோரி லைனை காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே, எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆண்டு அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. என்ன அந்த எஸ்தெட்டிக் மேக்கப்பில் வந்து ரொம்ப ஓவராக இருந்தது. தென் வந்து எனக்கு என்னமோ கோப்ரா படத்தை பாதி காப்பி அடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லை, கோப்ரா படத்தை இவங்க பார்த்து காப்பி அடித்தாங்களா, அவங்க பார்த்து அவங்கள காப்பி அடித்தாங்க. சரி, ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு வரும். எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்டோரி லைனப் வந்து யாருக்குமே கனெக்ட் ஆகவே இல்லை. மாஸ் சீன்ஸ் ஓகே, அந்த பிஜிஎம்ஸ் ஓகே, மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேலே அந்த ஸ்க்ரீனில் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. ஐ மீன் படம் ஓடிட்டு இருந்தது. கீழேயுமே எல்லாத்துக்கிட்டேயுமே பளிச்சுன்னு ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருந்தது. எல்லாம் ஃபோனை தான் நோண்டிட்டு இருந்தானுங்க. யாருமே மேலே இருக்க ஸ்க்ரீனை பார்க்கல, கீழே இருக்க ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. அந்தளவுக்கு வந்து யாருக்குமே கனெக்ட் ஆகவே இல்லை. டைரக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா அவரோட ப்ரீவியஸ் மூவியோட ரெஃபரன்ஸு எல்லாருமே அவங்கவுங்க சின்ன டச் வைக்கிறது இட்ஸ் காமன். பட் இதில் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் மூவிஸில் இருக்க எல்லா சீனையும் வச்சுருக்காரு. சம்டைம் வந்து அன்னியன் வரும், சம்டைம் வந்து ஜென்டில்மேன், முதல்வன், அப்புறம் வந்து சிவாஜி சீன் தான் எதுக்கு
எல்லாம் வெறுத்துட்டானுங்க அந்த சீன் வரப்போ. பாதி பேர் கதவைக்கிட்ட நின்று அலற ஆரம்பிச்சிட்டாங்க, நான் விட்டுருண்ணா வீட்டுக்கு போகிறேன்னா அப்படின்னு. ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணுன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவங்க தாராளமாக கொட்டி செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு கண்டென்ட்டும் இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க பெரிய ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணணுன்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு சில பேர் அலைகிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வர சீக்வல்ஸ், பெரிய ஃப்ரான்ச்சைஸோட சீக்வல் எல்லாமே நான் சும்மா போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு CK2, அடுத்து வந்து 2.0 இப்படி சொல்லிட்டு போகலாம். கேவுட் ஃபஸ்ட் ஹாஃப் தான் நாசமாக போச்சுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இப்படி இருக்குது. ஆரம்பத்துலேயே அமர்க்கலமாக படுத்தி வச்சுருக்காங்க. கடைசியில் நாயகன் தான் வந்து கேவுட்டை காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவரை காப்பாற்றலை. பரவாயில்ல, கோஸ்ட் ரைடர் காப்பாற்றிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ இப்படி படுத்திருந்த கேவுட்டை இப்படி லைட்டாக தூக்கி காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதை வச்சு கோஸ்ட் ரைடர் காப்பாற்றிருக்காரு. தென் வந்து மகாராஜா, அது சூப்பராக இருந்தது. நேற்று தான் பார்த்தேன். படத்தில் வேறு என்ன ஒருத்தபல் வச்சுன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. எல்லாமே எப்படி சொல்கிறது, முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சாப்பையாக இருக்கும், எப்போ சாப்பையாக இருக்கும். எஸ்ஜே சூர்யா படத்தில் இருந்தாரான்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவர் படத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவரை தான் பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இருந்தாரான்னு கடைசி வரைக்கும் தெரியாத அளவுக்கு இருந்தார். சீன்ஸ் கம்மி தான், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது அவருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டில் இது வேறு இருக்குது, மேபி தேர்ட் பார்ட்டில் அவருக்கு எக்ஸ்ட்ரா ரோல் இருக்கலாம். அண்ட் தென் நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒருத்தருக்குள்ளே பார்க்கணுன்னா கடைசியில் வர அந்த 2 நிமிஷம் மட்டும்தான் தேர்ட் பார்ட்டோட ட்ரைலரு, அது மட்டும்தான் சூப்பராக இருந்தது. தென் வந்து அந்த சரி வேணாம், வேறு எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் வந்து வீட்டில் ரொம்ப போர் அடித்து ஒன்றுமே இல்லாமல் சன் டிவிலையும் மொக்க படமாக போட்டிருந்தாங்க, என்ன வேணால் நீங்கள் போய் அந்த படத்தை பார்க்கலாம். இல்லைன்னா நல்ல பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் படுத்து தூங்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ அல்லது அடுத்த வருடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பிளாக் உல்ஃப். நன்றி, வணக்கம்.